நீங்க யாராவது விட்டு நீங்க திருச்சியில எம்பி துரை வைகோ எப்படி செயல்படுறாருன்னு நம்ம கட்சி சார்பு இல்லாம அரசியல் சார்பு இல்லாத பொதுமக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஓட்டு போட்டவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒரு நல்ல நபரை நம்ம எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சொல்லி. ஓட்டு போடாத ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, 7 லட்சம் ஓட்டுல நம்ம 5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம், 2 லட்சம் பேர் வேற ஒருத்தருக்கு தான் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா செயல்படுறாரு ஐயா, இவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் வெற்றி. நம்ம கட்சிக்காரவங்க அண்ணன் முதன்மை செயலாளர் பெரிய எம்பி நல்லா செயல்படுறாங்க நம்ம சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கட்சிக்காரங்க அண்ணனை புகழ்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பொதுமக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாமே, நல்லா வேலை செய்யறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை அண்ணன் ஒரு வருடத்தில் பெற்று விட்டார் என்பதுதான் மகிழ்ச்சி. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேங்க, 4 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில இருந்து தேர்வு செஞ்ச 40 எம்பில தலை சிறந்த எம்பி அப்படிங்கிறது துரை வைகோவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி ஆகுதுல அடுத்தடுத்த விஷயம். பொதுமக்கள் விரும்பும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் துரை வைகோ இருப்பார். அதை மட்டும் நான் உறுதியாக சீர்காழி பொதுக்கூட்டத்திலே நான் பதிவு செய்கிறேன்.